பட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட், எல்லா வீட்லையும் இருக்க வேண்டிய ப்ராடக்ட். ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோதுமை மாவு வாங்கணும்னா, பேக்கெட் வாங்கணும்னா வெளியில் மார்க்கெட்டில் வாங்குகிறோம், இல்லை மொத்தமாக அரைக்கணும்னா ஒரு மாவு மில்லில் போயிட்டு அரைக்கிறோம். பட் இது வந்து மிக்ஸி மாதிரி ஒரு நாளைக்கு 2 கிலோ வரைக்கும் நம்ம கோதுமை, அரிசி, ராகி, மஞ்சள், மிளகாய், மசாலாத்தூள் எல்லாமே பவுடர் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம வந்து மாவு மில்லுக்கே போகாமல் வீட்லேயே மாவு ப்ரிப்பேர் பண்ணுற மிக்ஸி இது. இது ஒரு நாளைக்கு 2 கிலோ அரைக்கிறது மட்டும் இல்லாமல், இப்போ நார்மலாக நம்ம வெளியில் வாங்குகிற மாவும் சரி எதுவுமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அடல்ட்ரேஷன் இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ இது வாங்குகிறோம் அப்படின்னா அடல்ட்ரேஷன், ஒரு கலப்படம் இல்லாமல் வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு அரிசியோ கோதுமையோ அரைக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர்லேயே 2 கிலோ அரைக்க முடியும். ஒரு நைட் நேரத்தில் ஒரு ராகி தோசை சாப்பிட்ணும் அப்படின்னா ராகியை மட்டும் நீங்கள் பவுடர் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஒரு ராகி தோசை சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் மிக்ஸியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜார்